வணக்கம். நம்ம உடம்புக்குள்ள பல வருஷமா ஒளிஞ்சிருந்து நம்ம கல்லீரல ரொம்ப அமைதியா தாக்குற ஒரு வைரஸ பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஹெப்படைட்டிஸ் சி பத்தின ஒரு விளக்கம் மட்டும் இல்லைங்க. இது அறிவியலோட ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்பிக்கையோட ஒரு புது பயணம். வாங்க, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல ஹெப்படைட்டிஸ் சீனா என்னன்னு ஆரம்பிச்சு, அது எப்படி பரவுது, அதோட அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் தொற்றோட நிலைகள், கடைசியா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இருக்கிற அதோட அற்புதமான சிகிச்சை முறை வரைக்கும் எல்லாத்தையும் நாம விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல ஹெப்படைட்டிஸ் சீனா என்னன்னு பார்க்கலாம். இது நம்ம கண்ணுக்கு தெரியாம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு வைரஸ். அப்படின்னா என்ன இந்த அமைதியான வைரஸ்? அதுவும் நம்ம கல்லீரல மட்டும் குறி வச்சு தாக்குதே, அது என்ன? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் சி இல்லனா சுருக்குமா HCVன்னு சொல்வாங்க. இது ஒரு வைரஸ் தொற்றுங்க. இதோட வேலை என்னன்னா, நம்ம கல்லீரல்ல போய் ஒரு அழற்சிய, அதாவது ஒரு வீக்கத்தை உண்டாக்குறது தான். இதோட பெரிய ஆபத்து என்னன்னா, இது உடனே தெரிய வராது, ஆனா பல வருஷம் கழிச்சு கல்லீரல்ல ரொம்ப மோசமான நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்திடும். சரி, இந்த வைரஸ் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது, இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட இரத்தம் பாதிப்பு இல்லாத இன்னொருத்தரோட இரத்தத்தோட நேரா கலக்கும்போது மட்டும்தான் பரவும். இதுதான் இதோட முக்கிய பரவல் வழி. பொதுவா இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஊசிகளை பகிர்ந்துக்கிறது, அப்புறம் 1992க்கு முன்னாடி முறையா பரிசோதனை செய்யாத ரத்தத்தை ஏற்றுறது, சுத்தமில்லாத மருத்துவ கருவிகளை பயன்படுத்துறது, இது மாதிரி விஷயங்களால தான் இது பரவுது. இது இல்லாம ரொம்ப குறைவா பாலியல் தொடர்பு மூலமாவும் பிரசவத்தின் போது அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வழிகள்ல பரவுறது கொஞ்சம் அபூர்வம்தான். சரி, உடம்புக்குள்ள இந்த வைரஸ் வந்தாச்சுன்னு வச்சுப்போம். ஆனா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த அறிகுறியுமே காட்டாத ஒரு நோயோட தடையை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இங்க சொல்லிருக்கிற மாதிரி தொற்று வந்த பல பேருக்கு ஆரம்பத்துல எந்த அறிகுறியுமே தெரியாது. அதனாலதான் இத அமைதியான தொற்றுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அறிகுறிகள் தெரிஞ்சா அது எப்படி இருக்கும்னா, பயங்கரமான சோர்வு, அப்புறம் மஞ்சள் காமாலை, அதாவது கண்ணும் தோலும் மஞ்சளாகிறது, அடர்ந்த நிறத்துல சிறுநீர் போறது, வயிற்று வலி, பசி இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியலாம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல ஆன்டிபாடி டெஸ்ட். இது மூலமா முன்னாடி எப்பவாச்சும் தொற்று வந்திருக்கான்னு பாப்பாங்க. அதுல பாசிட்டிவ்னா அடுத்தது RNA டெஸ்ட். இது வைரஸ் இன்னும் உடம்புல ஆக்டிவா இருக்கான்னு உறுதிப்படுத்தும். கடைசியா அது என்ன ரக வைரஸ்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. தொற்று இருக்குன்னு உறுதியானதும் அங்கிருந்து 2 பாதை பிரியுது. இது நோயோட பயணத்துல ஒரு முக்கியமான கட்டம். முதல் நிலை தீவிர ஹெப்படைட்டிஸ் சி. இது தொற்று ஏற்பட்ட முதல் 6 மாசத்துக்கு இருக்கும். சில பேருக்கு நம்ம உடம்பே இந்த வைரஸை எதிர்த்து போராடி ஜெயிச்சிடும். ஆனா 6 மாசத்துக்கு மேலேயும் அந்த வைரஸ் உடம்புலயே தங்கிட்டா அதுதான் நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் சி. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த நாள்பட்ட தொற்று தான் ரொம்ப ஆபத்தானது. இத கவனிக்காம விட்டா கல்லீரல் சுருங்கி போற சிரோசிஸ், கல்லீரல் செயலிழப்பு, என் கல்லீரல் புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ வாங்க இந்த பயணத்தோட ரொம்பவே நம்பிக்கையான ஒரு கட்டத்துக்குள்ள போகலாம். மருத்துவ உலகத்தோட ஒரு உண்மையான திருப்புமுனை இது. ஆமாங்க, ஹெப்படைட்டிஸ் சி சிகிச்சையில ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்திருக்கு. அந்த புரட்சிக்கு பேரு தான் டைரக்ட் ஆக்டிங் ஆன்டிவைரல்ஸ், அதாவது DAS. இந்த மருந்துகளை ஒரு ஸ்பெஷல் ஆயுதம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது நேரா வைரஸ் கிட்ட போய் அதை தன்னைத்தானே காப்பி பண்ணி பெருகாம தடுத்து நிறுத்திடும். சிம்பிளா சொன்னா வைரஸோட இனப்பெருக்கத்தையே ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்லைட்ல வர்ற நம்பர் தான் இந்த மொத்த விளக்கத்தோட ஹைலைட். இந்த சிகிச்சையோட வெற்றி விகிதம் 95% மேல. யோசிச்சு பாருங்க, 100 பேர்ல 95 பேருக்கு மேல முழுசா குணமாகறாங்க. இது மருத்துவ உலகத்துல எவ்ளோ பெரிய சாதனை தெரியுமா? அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய சிகிச்சைனா ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஜஸ்ட் 8ல இருந்து 12 வாரத்துக்கு தினமும் மாத்திரை எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். எவ்ளோ பெரிய முன்னேற்றம் பாருங்க. சரி, குணமாகறதுக்கு வழி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இது வராம எப்படி தடுக்கிறது? வந்தவங்க எப்படி ஆரோக்கியமா வாழ்றது? வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் சி வராம தடுக்கணும்னா ஊசி, ரேசா, டூத் பிரஷ் மாதிரி தனிப்பட்ட பொருட்களை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்காதீங்க. பாதுகாப்பான மருத்துவ முறைகளையும் பாதுகாப்பான உடலுறவையும் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா
ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படல. ஒருவேளை உங்களுக்கு தொற்று இருந்து சிகிச்சை எடுத்திருந்தீங்கன்னா உங்க கல்லீரலை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். மது பழக்கத்தை சுத்தமா விட்டுறணும். நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சின்னு இருந்தா கல்லீரல் திரும்பவும் நல்லபடியா இயங்க ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டா ஆதரவு குழுக்களோட உதவியும் நாடலாம். நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்பவும் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. ஹெப்படைட்டிஸ் சிய குணப்படுத்த ஒரு அற்புதமான மருந்து இப்போ நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த சிகிச்சைய உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு சேர்த்து இந்த நோயை இந்த பூமியில இருந்தே ஒழிக்கணும்னா நாம அடுத்து என்ன செய்யணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது.